வணக்கம். இன்றைக்கி நம்ம புளிக்காய்ச்சல் செய்ய பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வறுக்கிற இப்போது நம்ம தாளிக்க தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரே அளவு எடுத்துக்கணும். வெந்தயம் மட்டும் கொஞ்சோண்டு இருந்தால் போதும். அப்புறம் காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அப்புறம் தாளிக்கும் போது வேறு மிளகாய் போடுறதால இப்போது ஒரு 4-5 இருந்தால் போதும் துண்டு. அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். கடுகு, புளி நல்லா ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சு அதிலே உப்பும் போட்டு வச்சுட்டு அந்த புளி கரைக்கும் போதே அந்த இதெல்லாம் போயிடும். ஏதாவது மண் ஏதாவது புளியோடு கலந்துருந்தால் அது போயிடும். அதனால் உப்போடு சேர்த்து புளி ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் கடாய் வச்சு எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அதில் எண்ணெய் கடாய் வச்சு நல்லெண்ணெய், வேறு எந்த எண்ணெயும் உபயோகப்படுத்தக்கூடாது. புளிக்காய்ச்சலுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லது. அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் இந்த புளிக்காய்ச்சலில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வச்சுக்கிறோம் ரெடியாக. அப்புறம் இந்த புளிக்காய்ச்சல் செய்ய வேண்டிய கடாயை எடுத்து அதில் சட்டி, மண் சட்டி, அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விடலாம். புளிக்காய்ச்சலுக்கு எவ்வளோ விடுறோமோ அவ்வளோவும் நல்லது தான். அந்த எண்ணெய் நிறைய விட்டு ஒரு 100 கிராமுக்கு மேலேயே விடலாம். அப்புறம் கடுகு, அப்புறம் இந்த தாளிக்க வச்சிருந்த பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா போடணும். கடுகு நல்லா வெடித்த உடனே வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் வரிசையாக ஒன்று ஒன்றா போடணும். பெருங்காயம் நம்ம பொடி பண்ணுவோம், அதில் கலந்துப்போம், அதனால் இப்போ போடலை. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் செவந்த பிறகு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்த பிறகு இந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா செவந்துடுச்சு. அப்போ வேர்க்கடலையும் பொடி பண்ணி போட்டுக்கலாம், வறுத்த வேர்க்கடலை. எல்லாம் செவந்த பிறகு புளிக்கரைசலை அதில் விடலாம். புளிக்கரைச்சல் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா திக்கா, அதை அதில் விட்டுடலாம். அந்த தாளிச்சதில் விட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்படி கொதிச்சுட்டே இருக்கும்போது இந்த பொடி பண்ணுறதுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கலாம். புளியோதரை பொடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம். கடுகு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருங்காயம், ஒரு கட்டி பெருங்காயமோ இல்லை தூள் பெருங்காயமோ, கட்டி பெருங்காயமாக இருந்தால் அதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கப்பில் ஒரே அளவாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், நமக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அவ்வளோ நம்ம பிசைகிற சாதத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் தேவைப்படும். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு அதிலே 1 ஸ்பூன் போட்டுருக்குறோம். தனியா 1 ஸ்பூன், வெள்ளை எள்ளு, தனியா ரெண்டும் 1 ஸ்பூன். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும் அந்த பெருங்காயம் பொரியறதுக்கு. மீதியெல்லாம் எண்ணெய் அவ்வளோ தேவைப்படாது.
செவந்து வருது. வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், ஒரு 4-5 மிளகு போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சமாக. இந்த பிரியம் சேனலுக்கு உங்களோட அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறோம். இன்னும் நிறைய புதுசாக நாங்கள் இந்த வீடியோ போடுவோம். இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடியை இப்போ தேவைக்கு வச்சுட்டு மீதியை கூட வச்சுக்கலாம். அது நல்லாயிருக்கும். டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இது கொதிக்கணும். பாருங்கள், சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் வந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு சாதத்தை கொஞ்சம் ஆற வச்சு இந்த பொடி தேவையானது எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுடலாம். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், பச்சை நல்லெண்ணெய். இதை விட்டால் இன்னும் வாசனை சாதம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த தேவையான குழம்பு எவ்வளோ நம்ம சாதம் செய்கிறோமோ அதுக்கு தேவையான குழம்பை விட்டு கலந்துக்க வேண்டியதுதான். சாதம் ரொம்ப குழஞ்சி போகாமையும் அதே நேரத்தில் நல்லா வெந்திருக்க மாதிரி கொஞ்சம் ஸ்டேஜில் இறக்குனா சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். பலன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாதம் முதல்ல எடுத்து ஆற வச்சிடலாம். இந்த புளியோதரை மிகவும் ருசியாக இருக்கும். நன்றி.